chapter 6. 17வது வசனத்திலே இருந்து 19வது வசனம் வரை. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். மலேசியாவில் சபை அன்பானவர்களே, பொதுவாக பலவிதமான உபத்திரவங்களை கடந்து செல்கிற சபையாக இருக்கிறது. The churches in Malaysia generally are going through persecutions. நீங்க இதை பின்பற்றுவீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், பலவிதமான வழக்கு மூலங்கள் நமக்கு எதிராக பேசப்பட்டிருக்கிறது. If you have been following the developments closely, there have been many occasions where things have been spoken against the churches. அநேக இடங்களில் இருந்து வேதாகமம் எடுத்துக்கொள்ள வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டு சென்றிருக்கப்பட்டிருக்கிறது. The Bible has been forcefully snatched away from the churches. பிறகு இந்த NGOs இப்படிப்பட்ட நிர்வாகங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய பலவிதமான பகிரங்கமாக தைரியமாக சபைக்கு விரோதமாக பேசியிருக்கிறாங்க. The NGOs have been very vocal and brave to speak against the churches. பல வருஷங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் மலேசியாவில் நடந்தது கிடையாது. You would not have heard about this many years back. பிறகு இந்த கடந்த ஏறக்குறைய ஒரு வருஷமாக பல விதமான கோர்ட் கேசஸ், வாக்கு மூலங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த கேத்தலிக் சர்ச் இந்த அல்லா இஷ்யூ இதெல்லாம் வந்தது. For the past 1 year, you would have known about the developments concerning many court cases concerning the churches, the Christians, concerning the usage of the word Allah. எந்த வகையிலும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக கிடையாது. The judgment has never been in favor of the Christians. பலவிதமான தாக்குதலை சென்ற சபை ஒரு வகையில் நாம் ஜெபிக்கவும் ஆரம்பித்து விட்டோம். When we went through and we faced these persecutions, we begin to pray. அன்னைக்கு கூட ஒருவரிடம் பேசி, வேற ஒரு சபையை சேர்ந்தவர், வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவர், அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறார், இந்த சம்பவங்கள் மூலியமாக உனக்கு தெரியுமா, மலேசியா முழுவதும் சபைகள் விசேஷமாக அரசாங்கத்துக்காகவும் நாட்டுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். I was speaking to someone from another church who is of a different race, and he was sharing with me that, do you know that through all the recent developments, the churches have been praying for the government and also for the authorities. இன்னொரு காரியம், பலவிதமான இந்த நெருக்கடிகள் அதிகரிக்குமே தவிர குறைந்த பாடு கிடையாது. These difficulties and persecutions have been increasing, but we don't see it going down. ஆனால் இந்த சபைகள் இந்த சூழ்நிலையில ஜெபிக்கவும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக நெருங்கி மன்றாடவும் வர ஆரம்பித்திருக்கிறார். But we see that through these situations, the Christians and the churches are coming closer to God and seeking God. என்ன நம்முடைய சூழ்நிலை உங்கள் அனைவருக்கும் தெரியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. And this is the situation that we have been worshiping our God. சரி, அது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, Secondly, மலேசியாவில் நடைபெறுகிற சில சம்பவங்களை நாம் அலட்சியமாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது. we cannot take for granted the developments that have been taking place in our country. உதாரணமாக 5 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு பிளேன் காணாம போனது உங்களுக்கு தெரியும். 5 months ago, you know about the incident of a plane that just vanished. நேற்று ஒரு பிளேன் இடிஞ்சு விழுந்ததை உங்களுக்கு தெரியும். Yesterday, there was another plane that crashed. இந்த 2 சம்பவங்களுக்கு இடையில பல பிளேன்கள் விபத்தில் ஈடுபட்டது தெரியும். பட் நான் நினைக்கிறேன் யாரும் உயிர் இழக்கவில்லை. In between these two accidents, there are many planes that crashed, but nobody died in that incidents. Now, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில
உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக என்ன நடக்கிறது என்று சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்குது. I wish I could give you certain prophetic clarifications as to what is happening. ஆனால் எனக்கு இன்னும் அந்த தெளிவாக வர மாட்டேங்குது உங்களுக்கு சொல்லுகிறது. But I have not got it clearly to share it with you. ஆனால் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனமாக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். We as Christians must see these events prophetically and engage ourselves in prayer. இதுக்கு பின்னால கடவுள் இல்லாவிட்டால் யார் இருக்கிறார்? If it is not God who is behind this, then who? இது தற்செயலாக எதிர்பாராத வகையில் நடைபெறுகிற சம்பவம் என்று யாரும் சொல்ல முடியாது. Can we say that it is these incidences happen by chance? 5 மாதங்களுக்குள்ளார நம்முடைய தேசத்தின் பறக்கப்பல் இப்படியாக ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. Within 5 months, our national carrier, has met such dramatic, unfortunate உயிர் இழந்தவர்களை குறித்து நாம் அனுதாபப்படுகிறோம். We feel sorry for those who have lost their lives. But இதன் மத்தியிலும் நான் நினைக்கிறேன் அன்பானவர்களே, தெய்வம் தீர்க்க தரிசனமாக நமக்கு பேசுகிறார். But I think despite of all this, God is talking to us prophetically. மற்றவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவதை பார்க்கிலும் சபையாக உங்களுக்கும் எனக்கும் இந்த விளக்கம் வர வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார்? More than the explanation given by the people in the world, we as Christians must ask ourselves, what is God trying to talk to us, tell us? என்ன நடக்கிறது, என்ன செய்கிறாரு, கடவுள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறாரு, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? What is happening and what God wants to tell me and how should I pray? But there are 2 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். I wish to share 2 things with you. தீர்க்க தரிசனமாக வேதாகமத்தை ஆதாரமாக வைத்து இந்த காரியங்களுக்கு விளக்கம் கொடுக்க நீங்கள் பயப்படக்கூடாது. You should not be afraid to give a clarification based on the prophetic teaching of the Bible. காரணம் என்னவென்றால் வேதம் நமக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. The Bible is our foundation. இந்த உலகத்தை படைத்தவர் அவர், இந்த உலகத்தை சுமக்கிறவர் அவர், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நடத்துகிறவரும் அவர். Our God is the God who created the world, who is carrying this world and also allowing everything to happen in this world. ஆகையால் வேதாகமத்தை ஆதாரமாக வைத்து இதுக்கு தீர்க்க தரிசன விளக்கம் கண்டுபிடிப்பது தவறு கிடையாது, பயப்படவும் கூடாது. Based on the foundations of the Bible, we should not be afraid to give a prophetic clarification of what is happening. நான் நினைக்கிறேன், ஐயோ பாவம் ஆண்டவரே காப்பாத்துங்க சுவாமி, 95 ஆத்மாக்கள் நரகத்துக்கு போறோம், இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் it doesn't make any sense. அர்த்தம் கிடையாது. I feel the prayer or a sympathetic prayer that so many lives in lost, please have mercy on them. இதுக்கு மேல ஆழமாக நாம் தீர்க்க தரிசனமாக போக தைரியமாக இருக்க வேண்டும். We must be bold enough to go deeply into a prophetic revelation. இதுதான் ஆண்டவர் பேசுகிறார் நம்முடைய தேசம். This is what God is talking to me. இதுதான் ஆண்டவர் சத்தமாக சொல்லுகிறார். This is what God wants to tell me loudly. இரண்டாவதாக, secondly, இந்த சங்கீதங்களை பார்த்தீர்கள் என்றால், we look at the book of Psalms. ஒரு அளவு நீங்கள் தீர்க்க தரிசன ஜெபத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். We can learn prophetic prayer from these Psalms. நம்முடைய ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். Our God is a God of love. அதே வேளையில் தம்முடைய ஜனங்களையும் அதிகமாக நேசிக்கிறவர் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. God is a God who loves his people. ஆகையினால் அன்பானவர்களே, சில ஜெபங்கள் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. And the book of Psalms teaches us how to pray. இப்படிப்பட்ட நேரங்களில் தான் நாம் அதிகமாக இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். It is in these times like these we should pray fervently for our country. காரியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். இங்கு சபை இருக்கிறதுனால தான், நம்முடைய சபையை பற்றி சொல்ல, திருச்சபை பொதுவாக சொல்கிறேன், சபை இருக்கிறதுனால தான் சில காரியங்களிலும் தேசங்களிலே ஆண்டவர் அனுமதிக்கிறார். It is because the church exists in a nation that he allows certain things to happen in that நாம் country. ஜெபிக்கிறதுனால தான் சில காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. It is because we pray there are certain things that happen in this world. And இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக ஜெபிக்க It வேண்டும். is in this situation that you and I need to pray even harder. தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும். The nation must have a revival. தேசத்தில் கடவுள் யார் என்பதை தேசம் அறிந்து கொள்ள The வேண்டும். nation must know who is God. தேசத்தில் நியாயமும் நீதியும் காணப்பட The வேண்டும். nation must experience justice. தேசம் எந்த தேசமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரை அலட்சியமாக தூஷணமாக பேசுகிறது, இதையெல்லாம் பயம் இல்லாத ஒரு கொள்கை, இதையெல்லாம் நிற்க வேண்டும். Any nation, any nation should not dishonor the name of God. நீங்களும் நானும் தைரியமாக ஜெபம் பண்ண வேண்டும். You and I should pray boldly. ஏனென்றால்
நம்முடைய தெய்வ ஆளுகை செய்கிறவராக Because it is இருக்கிறார். our God who leads, who is in charge. சரி, மேல் கொண்டு பூரணமான வழக்கம் எனக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். When I have the clearer revelation, I will definitely share it with you. ஆனால் நான் நம்புகிறேன் நிச்சயமாக ஆண்டவர் பல காரியங்களை சபையின் ஜெபத்துக்கு பதிலாக செய்து கொண்டிருக்கிறார் என்று. But I strongly believe that God is doing certain things as an answer to the prayer of our churches. முக்கியமாக நாம் மட்டும் கிடையாது, மலேசியாவில் உள்ள அனைவருக்கும் இந்த சத்தியம் தெளிவாக புரிய வேண்டும். அதுதான் முக்கியம். It is not only for us, but all people in Malaysia should come to know this truth. ஏனென்றால் இது சரியான விளக்கம் வர வேண்டும். இந்த சரியான விளக்கத்தை சரியாக தேசம் புரிந்து கொள்ள வேண்டும். This revelation must be understood correctly by our country. ஒவ்வொரு தடவையும் நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை படிக்காவிட்டால் இன்னும் பாடங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். If we don't learn from the lessons that God is teaching us, He will continue to give us more lessons. வீட்டுக்கு போய் சங்கீதம் 75 படிச்சு பாருங்க. Please go back home and read Psalm 75. ஒரு உதாரணம் எப்படி ஜெபம் பண்ணுகிறது ஒரு தேசத்துக்கு. As an example how to pray for a nation. சரி, நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். லூக்கா 6ஆம் அதிகாரம். Let's come back to Luke chapter 6. இந்த பகுதியில் அன்பானவர்களே 17ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரையில நம்ம வாசிக்க கேட்டோம். From verse 17 to 19. இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் 4 விதமான கூட்டங்களை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. This verse talks about 4 groups of people. 17ஆம் வசனத்துல In verse 17, அவர் அப்போஸ்தலர்களோடு கீழே இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். we see that he came down from the mountain with the apostles. 12 இருந்து 15 வரையில அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறார். From 12 to 15, he chooses the 12 apostles. 17ஆம் வசனத்துல இந்த அப்போஸ்தலர்களோடு கூட கீழே இறங்கி வருகிறார். Verse 17, he comes down from the mountain with these 12 apostles. இரண்டாவது கூட்டம் வேதம் சொல்லுகிறது சீஷர்கள் இருந்தார்கள் என்று. பெரிய சீஷர்கள் கூட்டம் The இருந்தார்கள். second group is a big, large group of disciples. மூன்றாவதாக யூதேயாவில் உள்ள கூட்டத்தை குறித்து பேசுகிறது. The third group is the crowd from Judea. நான்காவதாக தீரு சீதோனில் உள்ள கூட்டத்தை குறித்து The பேசுகிறது. fourth group are the crowds from Tyre and Sidon. அப்போ 4 கூட்டங்கள் அன்பானவர்களே இந்த இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று, ஊழியத்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். These 4 groups of people who came to listen to the preaching of Jesus. எல்லாமே 17ஆம் வசனத்துல தான் இருக்குது. All this is in verse 17. ஒன்று அப்போஸ்தலர்கள். First is the apostles. இவர்கள் அவங்களுடைய வேலை வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோடு கூட பின்பற்றுகிறவங்க. These are the 12 disciples who left everything behind and followed Jesus full time. இரண்டாவதாக சீஷர்கள் என்று சொல்லுகிறது. Secondly, the group of disciples. இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்க. They followed Jesus but they were slightly far away. மூன்றாவதாக பொது ஜனங்கள், யூதர்கள். The third group is the Judea, people from Judea. நாலாவதாக இந்த தீரு சீதோனில் உள்ளவர்கள். இவர்கள் யார் என்றால் புறஜாதிகள். The fourth group are the Gentiles from Tyre and Sidon. சோ இந்த 4 கூட்டத்தை நீங்க மறந்துட கூடாது. நான் திரும்ப கொஞ்ச நேரத்துல வருவோம். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், யூதர்கள், புறஜாதிகள். So please remember these 4 groups: the apostles, the disciples, the Jews and the Gentiles. 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 18-19ல 4 வித காரணத்தினால் அவர்கள் வந்தார்களாம். In verse 18 we see that these groups came to Jesus for 4 different reasons. 18ஆம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் அவரை கேட்க வேண்டும் என்று வந்தார்கள். First it says that they came to question him. இரண்டாவது நோய்களில் இருந்து சுகம் பெற வேண்டும் என்று வந்தாங்க. Second, they came to get healing. மூன்றாவதாக பிசாசு பிடிச்சவர்கள் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வந்தார்கள். Thirdly, for those who are demon possessed, they wanted to be delivered. நாலாவது கூட்டம் 19வது வசனத்துல நீங்கள் வாசிக்கலாம், கிட்ட இருந்தவர்கள் அவரை தொட்டார்கள் என்று. In verse 19 we see the fourth reason, that those who were near him wanted to touch him. Now இந்த பகுதியில இருந்து ஒரு சில காரியங்களை சீக்கிரமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். From these verses I want to share a few. முதலாவதாக அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். Firstly, our God is a God who accepts everybody. யாரையும் இவர் தள்ளுவது கிடையாது. He doesn't push anybody away. பாருங்க, இந்த பகுதியில இருந்து பார்க்கிறோம், அவர் அப்போஸ்தலர்களையும் ஏற்றுக்கொண்டாரு, சீஷர்களையும் ஏற்றுக்கொண்டாரு, யூதர்களையும் ஏற்றுக்கொண்டாரு, அவர் ஒண்ணுமே தெரியாமல் விக்கிரகங்களை வணங்குகிற புறஜாதிகளையும் ஏற்றுக்கொண்டார். We see from this passage that he accepted the apostles, the disciples, the Jews and also the Gentiles who were worshipping foreign gods. இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம்.
எல்லாத்துக்கும் வேதம் சொல்லுகிறது அவர் சுகத்தை கொடுத்தார் என்று. We see another thing here is that he healed everybody. 19வது வசனம் சொல்லுகிறது எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்தார் என்று. In verse 19 we see that he healed everyone who came to him. அப்போ யாராக இருந்தாலும் பிசாசு பிடிச்சாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, நீ யூதனாக இருந்தாலும் சரி, நீ புறஜாதியாக இருந்தாலும் சரி, regardless of what your situation is and who you are, he gave an answer to everyone that came to him. எல்லாத்துக்கும் அவர் சுகத்தை கொடுத்து திருப்திப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். He healed everybody and satisfied them. நாம் இந்த காரியத்தை அன்பானவர்களே நாம் விளங்கிக் கொள்வது அவசியம். We need to understand this, is important. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் தமிழ்ல, 6வது வசனம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. In Philippians chapter 2 verse 6, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலமாக வந்தார் என்று. He emptied himself and became as a servant, a bond servant or a slave. அடிமையாக வந்தார் என்று. And this is interesting. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் என்றால் அன்பானவர்களிடத்திலிருந்து நாம் கடவுளை பார்க்கும் பெரியவர், அவரை நாம் சந்திக்க கஷ்டம் என்று தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். The fact that he came and emptied himself is interesting because from the beginning we only saw a God who is all powerful and almighty, and it is difficult for us to approach him. எல்லாருமே கடவுளை சந்திக்க முடியாது, அவர் அப்பாற்பட்டவர், அவர் பக்கத்தில் நிற்க முடியாது, கிட்ட வந்தா எரிஞ்சு போயிடுவோம், அப்படிதான் அவர்களுடைய மதங்களை பிரஸ்தாபப்படுத்துவாங்க. Everybody had this understanding that they cannot approach God, and if they were to approach God they will be burned. But Paul சொல்லுகிறார் அன்பானவர்களே, தன்னையே வெறுமையாக்கினார் என்று. But Paul says that he made himself to be nothing. இது அர்த்தம் என்னவென்றால் ஒண்ணுமில்லாமல் ஆக்கினார் என்று சொல்லுகிறது. God made himself to be nothing. அவருக்கு உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை போல மனிதர்களை பார்க்க வந்தாராம். He left everything that is in him and came down to meet us. அவருடைய எல்லா மகிமையையும் விட்டுவிட்டு ஒரு வேலைக்காரனை போல வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he left his glory behind and came down as a slave to meet us. அவர் மனிதனாக வந்தார் என்று கூட பவுல் சொல்லவில்லை. Paul did not say that he came as a human. ஒரு வேலைக்காரனை போல வந்தார் but he came as a servant, as a slave. எல்லாத்துக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தவராக வந்தார். He came as a person who gave himself to everybody. எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் கீழே உள்ள ஒரு நிலைமையில ஒரு வேலைக்காரன் என்ற ஒரு நிலைமையில் வந்தார் என்று பார்க்கிறோம். Because he wanted to meet everybody, he came to a position where he put himself so low as a servant. And இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம் அன்பானவர்களே, இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையில எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், எப்படிப்பட்ட தேவையையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். We see from these verses that he accepted everybody and he met whatever their needs were. காரணம் பவுல் சொல்லுகிறது, அவர் தன்னையே வெறுமையாக்கி வேலைக்காரனாக வந்தார் என்று, ஊழிய பணிவிடைக்காரனாக வந்தார், அடிமையாக வந்தார். ஐ திங்க் தமிழ் பைபிள் உங்களுக்கு அடிமை என்று சொல்லுகிறது நினைக்கிறேன். The reason being he emptied himself and came down as a slave. God, தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அன்பானவர்களே, நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. The will of God is to bless each and every one of us. நாம் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று. To meet each and every one of us. எந்த மனிதனும் அவரை பார்த்து, டேய் அவர் ரொம்ப பெரியவரா, அவரை நம்ம சந்திக்க முடியாதா அப்படி என்று சொல்லிட கூடாது. No man or woman should look at God and say he is so big up there we cannot meet him. அவர் ரொம்ப படிச்சவர், பட்டம் பெற்றவர், ரொம்ப வசதியானவர், அவர் வேற ஜாதி வேற பாஷை பேசுவாரு, எப்படி அவர்கிட்ட போய் நான் கேட்கிறது அப்படி என்று யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. Nobody should say that I cannot meet this God, and for that reason he made himself a slave and came down for us. இரண்டாவதாக யாரும் சொல்லக்கூடாது எனக்கு எப்படிடா செய்வாரா என்று கேட்கக்கூடாது. Secondly, nobody should question him, will he ever meet my needs? நான் ஒரு பெரிய பாவம் செய்தவன், நான் புறஜாதி, நான் தெரிந்தெடுக்காதவன், நான் சுத்தம் இல்லாதவன், கடவுள் எனக்கு உதவி செய்வாரா என்று கேட்டிருக்கூடாது. I am a great sinner, I am a Gentile, I have sinned,
will God ever meet my needs? இந்த இடத்துல அன்பானவர்களே தேவன் தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார் திட்டம் தெளிவுமாக. Here God displays his character clearly. இதுதான் கடவுள், இதுதான் தெய்வம். This is God. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். A God who accepts everybody. நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்வார். Whatever your race is, he accepts you. நீ எப்படி பட்டவனாக இருந்தாலும் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். Whoever you are, he accepts you. அவர் பணிவிடைக்காரனாக வந்திருக்கிறார். He came as a servant. ஆகையினால் தான் அன்பானவர்களே இந்த சுவிசேஷங்களை படிக்கும் பொழுது எல்லாத்தையும் சுகப்படுத்தினார் என்று இருக்கும். That's why when we read this good news, we see that he healed everyone. யாரிடமும் அவர் இன்டர்வியூ வச்சது கிடையாது. நீ எந்த ஜாதி, என்னை ஏற்றுக்கொள்கிறியா, என்னை ஏற்றுக்கொள்ளியா, நீ எந்த கடவுளை கும்பிடுற, நீ யாரை வணங்குற, யாருக்கு பணிவிடை செய்யற, நீ காணிக்கை கொடுக்குறியா, தசம பாகம் கொடுக்குறியா, சர்ச்சுக்கு வந்தியா, நீ இது பண்ணியா அது பண்ணியா என்று கேட்கல. He did not question anybody as to their eligibility, whether they will come to church, whether you are giving offering or whatsoever. எல்லா மனுஷனையும் அன்பானவர்களை ஏற்றுக்கொண்டு அவர் சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். He accepted everyone and he healed them. ஒரு சில வசனங்களை இதுக்கு ஆதாரமாக நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். There are a few verses as proof for this. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 45. Matthew chapter 5 verse 44 and 45. உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Matthew 5:44-45. But I say, love your enemies, pray for those who persecute you. In that way you will be acting as true children of your Father in heaven, for he gives his sunlight to both the evil and the good, and he sends rain on the just and the unjust alike. அப்ப அவர் சொல்லுகிறாரு, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா? He says that we should pray. காரணம் என்ன? இதுதான் கடவுளுடைய குணாதிசயம். Because this is the characteristic of God. கடவுளுடைய குணாதிசயம் என்னது? நல்லவன் மேலையும் மழை பெய்து, கெட்டவன் மேலையும் என்ன செய்கிறதா? மழை பெய்கிறது. The character of God is that he gives rain to the just and the unjust. எப்படி அவர் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரோ, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டுமா? நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். As how he is good to everyone, we Christians should also follow his footsteps. மத்தேயு 14:14 சொல்கிறது. Matthew 14:14. ஒரு பெரிய திரளான கூட்டம் அவரை தேடி வந்தார்கள் என்று. A large crowd was following him. அவர் எல்லாவற்றையும் சுத்தமாக்கினார் என்று. And you see that he healed everyone who came to him. மார்க் 1ஆம் அதிகாரம் 33. Mark 1:33. பட்டணத்தில் உள்ள எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பதாக வந்தார்கள், அவர்களில் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். Everyone in the town came to his house, the doorstep of his house, and he healed everyone. So வேதாகமத்துல பார்க்கிறோம் அன்பானவர்களே, அவர் நல்லவர் கெட்டவர்கள் என்று பிரித்தது கிடையாது. We see from the Bible that God doesn't divide between the good and the bad. எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லதை செய்தாராம். He did good for everyone. Now இந்த இடத்துல நாம் அனைவரும் கடவுளிடத்திலிருந்து நன்மையை பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். All of us are eligible, qualified to receive goodness from God. கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, whether we are good or bad. நமக்கு நன்மை வருகிறது நம்முடைய நிலைமையை பொறுத்து கிடையாது, அவருடைய அன்பை பொறுத்து இருக்கிறது. The goodness that comes to us doesn't depend on our circumstances, but depends on his love. நம்முடைய தன்மையை பொறுத்து அல்ல, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. It doesn't depend on our ability, but on the grace and the glory of God. இத நம்பி தான் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம். And based depending on this, that all of us pray. யாராவது நம்ம அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், காலையில இருந்து ராத்திரி வரல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பைபிளையே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால மண்டையில உள்ள கட்டி போட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? Can we ever come to him and say that, Lord, I'm very holy, I've been praying from morning till night, and please remove that எனக்கு இருக்கிற பிரச்சனை, problem that I have. நம்ம எப்படி ஜெபிப்பட, ஆண்டவரே இரக்கம் காட்டுங்க சுவாமி, எனக்கு என்னுடைய பிரச்சனை தீர்ந்து போக வேண்டும் என்று. We come and beg him saying that, Lord, please have mercy on me. நம்ம எப்பொழுதுமே நம்முடைய ஜெபம் அவருடைய இரக்கத்தை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர
நம்முடைய நிலைமையை சார்ந்து கிடையாது. Our prayer is always dependent on His grace and not on our ability. சோ ஆகையினால பார்க்கிறோம் அன்பானவர்களே, நம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் எதுக்கும் அவரிடம் கேட்க முடியும். We see that we can come to God for anything. அவர் நன்மை செய்கிறதை நாம் எதிர்க்க கூடாது. இன்னொரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் வேதாகமத்தில் காட்டுகிறேன். அவர் நன்மை செய்கிறதை வேண்டாமோ எதிர்ப்போ தெரிவிக்க கூடாது. We are not supposed to oppose the good things that He wants to do for us. பாருங்க, உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, Luke chapter 6 2வது வசனம் verse 2, 1-2 படிப்போமே. 1-2 தமிழ்ல வாசிங்க வரும். verse 1. பண்டிகையின் 2ஆம் நாளுக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியிலே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமித்தி நின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாதவை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பாருங்க, இந்த ஓய்வு நாள்ல இந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வயல் வழியா அப்படியே நடந்து வரும் பொழுது இந்த அரிசியை இந்த நெல்லை எடுத்து கொஞ்சம் உரசி அந்த தோலை தூக்கி போட்டுட்டு அரிசியை வாயில போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு வந்திருக்கிறான். On the Sabbath, while the disciples were walking along the rice field, they plucked the grains and they ate. அது அந்த பரிசேயனுக்கு கெட்டதா தெரியும். The Pharisee says that you are breaking the law of the Sabbath. இன்னொரு ஓய்வு நாள்ல இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. There's another incident during the Sabbath. அவர் தெய்வ ஆலயத்துக்கு வந்திருக்கும் பொழுது He goes into the temple. ஒரு மனுஷன் சுருங்கின கையோடு அங்க வந்திருக்கிறான். அவனுடைய கை பலவீனத்தினால் சுருங்கப்பட்டிருக்கிறது. A man who was having a shriveled hand. இவனுங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க, இவர் என்ன செய்ய போறாரு. The Pharisees just wanted to see what is he going to do. அப்போ அவரை முன்னால வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டும் கேட்கிறாரு, டேய் இவனுக்கு சுகம் கொடுக்கிறது நல்லதா கெட்டதாடா? And he questions everybody there in the temple, is it good or bad to heal this man? 9வது வசனம். In verse 9, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு, எது நல்லது என்று சொல்லுகிறார். ஓய்வு நாளில் இவனுக்கு நான் நல்லதை செய்யணுமா, அல்லாட்டி செய்யாம இப்படியே போடா என்று அனுப்பி விட்டுருணுமான்னு கேட்கிறார். he questions them that on the Sabbath, should I do something good for him or do nothing and just send him away? It is ரொம்ப ஒரு ஆச்சரியமான கேள்வி. அவனை நிக்க வச்சுட்டு கேட்கிறாரு, இவனுக்கு நான் நல்லது செய்யவா தீமை செய்யவான்னு கேட்கிறாரு. Quite a peculiar Christian. He makes the man stand and ask the crowd that should I do good or bad for him? தீமை செய்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு நான் சுகம் கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டேன், அதுதான் தீமை. Doing bad means I can heal you but I don't want to heal you. இன்னொரு கால கையை சுருக்கி விடுறதுக்கு தீமை என்ற அர்த்தத்துல பேசலாது. He did not say in the sense that wanting to make the other hand lame. இவனை சும்மா இப்படியே அனுப்பி விடுறது அவருக்கு அது தீமையா தெரிகிறது. Sending this man away without healing him to Jesus was doing bad for him. அப்போ நன்மை செய்கிறது இவனுக்கு சுருங்கி இருக்கிற கையை நான் நல்லது செய்ய வேண்டும் என்று. Doing good means healing his hand. ஆனா இந்த பரிசேயர்களுக்கு அது கெட்டதாக காணப்பட்டது. But to the Pharisees, healing this man's hand appeared to be a bad thing. இவன் கையை சுருங்கிட்டே போட்டோம், பரவாயில்லை, பிரச்சனை கிடையாது. Let his hand be shriveled, it's okay for the Pharisees. இவன் நல்லா ஆவறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றான். The Pharisees saying that we don't like him to be healed. அவர் சொல்லுகிறாரு, உன் சுருங்கின கையை நல்லா ஆவறது ஒரு நல்ல காரியம் என்று. But Jesus saying healing your hand is a good thing. உங்களுக்கு வழங்குதா நான் என்ன சொல்றேன்னு? I hope you are following me. நமக்கு இருக்கிற தீமைகள் நம்மை விட்டு போகிறது கடவுளின் பார்வையிலே நல்ல காரியம். The bad things that leaves us in God's eye is something good. தீமையான காரியத்தோடு நீங்கள் வாழ்கிறது கடவுளுக்கு அது நல்ல காரியம் கிடையாது, அது தீமை செய்கிற மாதிரி. For your life to go on living in the bad things you have is bad for God. இதுதான் நம்முடைய அஸ்திபாரம். This is our foundation. நமக்கு ஒரு நல்ல கடவுள் இருக்கிறாரு. We have a good God. நமக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். He always wants to do good in our life. நம்மிடத்திலிருந்து தீமைகள் போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants all the bad things in our life to go away.
கை சுருக்கமானவன், the man with the shriveled hand, அவன் போய் கேட்டானா என் கையை நீட்டமாக்கிட்டு சரியாக்கிட்டு? did he ever go and ask Jesus that please heal me? எல்லாத்துக்கும் தெரியும் இவர் சுகம் கொடுக்கிறவர்ட்டு. Everybody knows that Jesus is a healer. ஏன்னா பரிசையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்க, கொடுக்க போறாரா சுகம் கொடுக்க போறாரு, செத்தாரா அப்படின்னு. அப்பனா எல்லாத்துக்கும் தெரியும் இவர் சுகம் கொடுக்கிறவர். Everybody knows he's a healer because the Pharisees are just observing whether he will heal or not. இந்த கை சுருக்கம் உள்ளவன் போய் கேட்க மாட்டான். ஏன்னா கேட்டானா அவன் ஒரு தவறு பண்ணிட்டான்னு வந்துரும் சண்டை. நீ எப்படா ஓய்வு நாள்ல போய் அவரை சுகப்படுத்த சொல்ற, நீ தான்டா தவறு அப்படின்னு வந்துருட்டு அவன் கை சுருங்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கான். The man with the shriveled hand refused to go and ask Jesus to heal him because he knows that he will be blamed for asking healing on the Sabbath. இந்த கை சுருங்கி நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியல. We don't even know whether this man with the shriveled hand is a good guy or bad guy. இந்த பரிசேயர் பையனுக்கு எங்கேயாவது காசு கொடுத்து இவனை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு கூட தெரியல. We don't even know whether the Pharisees set him up. இது எல்லாம் ஒரு ட்ராப்பா இருக்கலாம். We do not know. It could be a drama set up by the Pharisees. ஆனாலும் வேதாகமத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் அன்பானவர்களே இதை அறிந்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். But we see from the Bible that Jesus, knowing everything and still goes ahead to heal him. ஜெபத்துக்கு இதுதான் நம்முடைய அஸ்திவாரம். This is our foundation for prayer. இல்லடா நான் இப்படி வாழ்வது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். God doesn't like me to live in this way. நான் நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். I should live. இந்த அஸ்திவாரம் எனக்கு போதும். I have a good God. எனக்கு ஒரு நல்ல கடவுள் இருக்கிறார். என்னை பார்க்காமல் அவர் கிருபையின்படி எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். All I need is this foundation that I have a God who doesn't look at me but he has his grace to pour down upon me. அவருடைய நன்மை நல்லதையே நாம் செய்ய சொல்லுது. His goodness inside him only does good for us. கெட்டவனுக்கு கூட நல்லதை செய்ய சொல்லுது. Even for the bad he does good. He is அவருடைய நன்மையினால் அவர் நடத்தப்படுகிறவராக இருக்கிறார். He is a God who is being moved by the goodness inside him. Now இது ஒரு பக்கம் நம்ம மறந்துட கூடாது. ஏன்னா நம்மளுடைய இந்த உலகத்துல வாழ்கிற வரையில நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. We should not forget this because we have many needs as long as we live in this world. வலி வருது, கால் வலி வருது, முட்டு வலி வருது, வேலையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வருகிறது. We face all kind of sickness, all kind of problems and all kind of heartache. மண்டை வலி, கண்ணு வலி, முட்டி வலி, கால் வலி, தோடு வலி எல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே உம்மை ஜெபம் பண்ண போற 2 மணி நேரம் என்று முடியாது. We cannot be praying to God, telling God that we want to spend time with him in prayer when we have all this sickness and மண்டை வலி வந்துச்சுனா நீ பெரவால போட்டு நீ படுத்து தான் கிடப்ப. ஜெபம் பண்ண முடியாது. ஆராதனைக்கு போட நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு இருப்ப. When you have headache, you will eat Panadol and sleep. You won't say that you want to come to church and worship God. விளங்குதா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். If you want to glorify God, you and I need to be healthy and good. அப்போ இந்த நல்ல தெய்வன் மேல் நாம் சார்ந்து இருக்க வேண்டும். We need to rely upon this good God. இந்த நல்ல தெய்வன் நல்லவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். We need to believe that this good God is good. And அவர் நல்லவராக இருக்கிறபடியினால் அவர் நல்லதையே நமக்கு செய்ய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். Because he is good, his will is always to do the good things in our life. நான் அந்த 4 கூட்டத்துக்காக நான் திரும்ப சுத்திக்கிட்டு திரும்ப வர போறேன். மேல முதல்ல சொன்ன பாத்தீங்களா அந்த 4 கூட்டம். I want to come back to the 4 groups of people that I mentioned to you just now. நீங்களும் நானும் 2 காரியங்களை தீர்மானம் எடுக்க வேண்டும். You and I today we need to decide on 2 things in our life. ஒன்று, இந்த தெய்வனோடு இருக்கிற உறவு நாம் கிட்ட இந்த அப்போஸ்தலர்கள் மாதிரியும் அவரை தொட்டவர்கள் மாதிரியும் இருக்க போறோமா அல்லாட்டி தூரத்தில் இருக்க போறோமா என்று. Our life, do we want to be like the apostles and those people who touched Jesus, or we want to be away from Jesus? See, 19வது வசனம் சொல்லுகிறது, in verse 19 we see அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அவரை தொட வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று. that the people in the group wanted to touch him. எல்லாருக்கும் அவரை தொட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்காது. Not everybody had a chance to touch him. ஏன்னா 17வது வசனத்துல நாம் படிக்கிறோம் பெரிய கூட்டம் அங்க கூடி இருக்கிறது என்று. Because in verse 17 we see that there was a huge crowd following him. பக்கத்துல உள்ளவர்கள் மட்டும் தான் அவரை தொட வாய்ப்பு இருந்திருக்கிறது. Those who were next to him only had the chance to touch him. நான் முதலாவது கேள்வி அன்பானவர்களே, கடவுள் நல்லவராக இருக்கிறார், அது பிரச்சனை கிடையாது. The first question is, there's no doubt that God is good. ஆனா நம்ம எங்க நிக்க போறோம் அவர் இடத்துல? But where do we want to stand when we come to அவரை him? தொடுகிற அளவுல நிக்க போறோமா அல்லாட்டி கூட்டத்து தூரத்துல இருந்து நல்லா பிரசங்கம் பண்றாரு, நல்லா ஜெபம் பண்ண போறாரு
Do we want to come and stand right next to him or sit far away and just say that, oh, he is teaching good and preaching well? அப்போஸ்தலர்களை போல பக்கத்தில் இருக்க போகிறோமா, அல்லாட்டி ஒரு புறஜாதியை போல தூரத்தில் இருக்க போகிறோமா? Do we want to be like the apostles right with him or like the Gentiles who are far away? நீங்க தூரத்துல இருந்தாலும் அவர் நல்லவர், கிட்ட இருந்தாலும் நல்லவர். ஏன்னா அவர் கேரக்டர் நீங்க எங்க இருக்கிறீங்க என்று நினைச்சு மாறாது. Whether you are far away or you are near, he is still good because that is his character. அவருடைய குணாதிசயம், அந்த குணாதிசயம் மாறாது. His character will not change. நீங்க கெட்டவனா இருந்தாலும் அவர் கெட்டவனா மாற முடியாது. அவர் நல்லவரா தான் இருக்க முடியும். Even if you are a bad guy, he will still be good because that is his character. நீங்க தூரமாகவும் இருக்கலாம், பக்கத்துலயும் இருக்கலாம். You can be far or you can be near. பக்கத்துல உள்ளவர்களுக்கு தான் அன்பானவர்களே அவரை தொடக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்கும். But remember, only those who are near to him. அன்பானவர்களை தூரத்தில் இருக்காதபடி எவ்வளவு கிட்ட நெருங்க முடியுமோ அவர் கிட்ட நெருங்க பார்க்கணும். That's the reason why you and I should not be far, but we should try to come near him as far as we can. இந்தியாவுல இருந்து பெரிய பிரசங்கியார் வராரு, அல்லாட்டி அமெரிக்காவுல இருந்து பெரிய பிரசங்கியார் வராருன்னா சில தவணை கிட்ட வந்து உட்கார்ந்துருப்பான். If there's a preacher from America or India coming, some Tamilians will come near and sit. குரு என்னையே ஒரு சைட் வாங்கல குத்துற மாதிரி இருக்குது. இந்த சிங்கப்பூருக்கு வெடியின் கூட்டத்துக்கு போனேன். I went to the wedding meeting in Singapore. முன்னால போய் உட்கார்ந்துட்டேன். எத்தனாவது ரோல உட்கார்ந்தேன்? முன்னால அஞ்சாவது ரோல போய் உட்கார்ந்தேன். அதான் புக் பண்ணாத ரோ, மத்ததெல்லாம் புக், 4 புக், நாங்க அஞ்சாவது புக் பண்ணா மொத்தம் போய் உட்கார்ந்துட்டோம். We went and sat at the 5th row. நாங்க போகும்போது ஹால்ல ஆளே கிடையாது. There was nobody in the hall when we went. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம். We got the best seat. எப்படியாவது நினைச்சோம் முன்னால கூப்பிட்டு கைய வச்சு தொட்டுருவாரான்னு நமக்கு நைனாண்டைக்கு வந்துருது. We were wishing that he will just call us in front and put his hand upon us and get us anointing. அந்த வாலிபர்களை தான் கூப்பிட்டாரு நினைக்கிறேன். But that day he only called the youngsters and married couples. நம்ம சர்ச்சில் யாரு அங்க போனதுல ஒரே ஒரு வாலிபர் தான் முன்னால ஓடுனாரு. There's only one youth in our group that our brother ஆத்துமலிங்கம். ஓடி போய் கோவாய். அப்புறம் சிங்கப்பூருக்கு பில் ஜான்சன் வந்தாரு. Then Bill Johnson came to Singapore. அதுக்கும் அவர் ஜெபம் பண்ணிட்டு முன்னால ரோல போய் உட்கார்ந்துட்டாரு. Then that also I went and sat in front. மாஸ்டர்னால ஒரு வாய்ப்பு கிடைச்சது முன்னால. Because I'm a pastor, I got a chance to sit in front. மாஸ்டர்னா முன்னால வாங்க ஜெபிக்க போறாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இதெல்லாம் போன வருஷமா நடந்தது. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி முன்னால வாங்க வாங்க என்று கூப்பிட்டாங்க. They called all the pastors in front, come, we want to pray for all the pastors. பறந்து முன்னால ரோல போய் நின்னுட்டாங்க. I ran and just went and stood in front. அசமோல எனக்கு முன்னால ஆளே கிடையாது. நான் தான் முன்னால. There was nobody in front of me. அடிச்சு கிடிச்சு புடிச்சு உள்ளார போய் நின்னுட்டேன். I scrambled my way through to go right in front there. பின்னால நின்னுகிட்டு இருந்துச்சு. பின்னால பக்கற வின்சன் அங்க நிக்குது. நம்ம பாஸ்டர் வின்சன். Pastor Vincent was just next to behind me. I asked him to come in front. நானும் நின்னுகிட்டே இருக்கறேன் பாருங்க. ரெடி கிளார்க் பில் ஜான்சன் 2 பேர் இருந்தாங்க. அந்த பிரபலமான அந்த அபிஷேகத்தோடு. Randy Clark and Bill Johnson, the 2 anointed people were there. ஒரு பொண்ணு நேத்து ஆடி பால்ல முன்னால நின்னு. I was standing in front and just wanted them to come and touch me. எனக்கு நசமோட பிடிக்காத ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார். There was one person that I didn't like. அது பேசும்போதே எனக்கு தெரியும் அதுக்கு ஒரு அபிஷேகம் ஒன்று கிடையாது. When he speaks, I know this. No anointing in him. கடைசில அதுதான் என் தலைவர். He was that person who came and laid his hand on me. அது கூட கொஞ்ச நேரம் இல்ல தொட்டு அப்படியே போயிடுச்சு. When he touched it, he just went away. ஆனா நான் திரும்பி பார்க்கறேன் ஏதாவது வருமாட்டு ஒண்ணுமே வரல. I turned around to see is there anybody else. இது இரண்டாவது ஏமாற்றம். The second time that I was. மூணாவது ஏமாற்றம் கேக்குறீங்களா? The third time. இந்த ஹோட்டல்ல ரியானாட் பொங்கே வந்தார். பொங்கே தெரியும்ல? ரியானாட் பொங்கே. Rinat Bonke came to the hotel in Johor Bahru. பொங்கே தெரியாது, ரியானாட் பொங்கே தெரியாது. சரி, தமிழர்களுக்கு ரஜினிகாந்த் மாதிரி. ஆப்பிரிக்கா ஊர்ல மில்லியன்ஸ் and millions come for his ministry. கோடிக்கணக்கான ஆட்கள் கூட்டத்துக்கு வருவாங்க. பாஸ்டர்களுக்கு மட்டும் சொன்னாங்க ஓடிட்டேன் நான். So they say only for pastors come forward, so I ran forward. உடனே ஓடி போய் நின்னுட்டேன். ஓகே, வெரி குட். முன்னால போய் நின்னுட்டேன். ஏன்னா இரண்டாவது ரோல உட்கார்ந்துட்டேன். இரண்டாவது ரோல உட்கார்ந்துட்டேன். I was in the second row and I ran forward. சரி, என்னமோ பிரசங்கம் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. எனக்கு அதுக்கெல்லாம் வேணாம், அவர் கையை வைக்கணும், அதுக்கு தான் காத்திருந்தேன். So I wanted him to lay his hands on me. So என்ன தெரியுமா செஞ்சாரு அவரு? சரி, கடைசில எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு.
So happy, he said he will pray for all the pastors. So நாற்காலியில இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாற்காலி நினைக்கிறேன் மேல ஏறி நின்னுட்டாரு. He stood right on top of the plastic chairs. வரிசையா வாங்கடா நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாரு. He asked us to come in a line and ஒரு 1500 பேர் இருப்போம். for 1500 people there. 200 குள்ள நிக்கிறேன், முன்னாலே நிக்கிறேன். So I am about the first 200. மத்தவங்க எல்லாம் பின்னால இருக்காங்க, முன்னால நிக்கிறேன். The rest are all behind. வேணாம் ஜெபம் பண்றாரு பாருங்க. He is praying one by one. இன்னும் ஒரு 4 பேர் தான் இருக்கும், நான் நிக்கிறேன். So another 4 people. ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும் நிக்கிறேன். I was praying, I want this anointing, just fill me. கீழே இறங்கி He just stood down. இன்னொருத்தரை நிக்க வச்சுட்டு போயிட்டாரு. He asked another person to take over and he went away. இவ்வளவு ஒரு சொய் ஒரு மனுஷனுக்கு 3 தடவை அடிக்குது. How can a man be so unfortunate 3 times like this? இல்ல உங்களை பத்தி சொல்லும்போது என்னுடைய ஞாபகம் வந்துருச்சு. I was reminded about myself while I was sharing this with you. பட் நான் நம்புகிற நண்பானவர்களே, இந்த இயேசுவிடம் கிட்ட போகும்பொழுது he will never walk out suddenly from us. But I believe that when we walk to Jesus, he will not walk away from us. யாராக இருந்தாலும் we can get near, we can get access. அவர் கிட்ட நெருங்க முடியும். யாக்கோபு சொல்லுகிறார், என்னிடத்தில் நெருங்கி நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், நெருங்குவேன் என்று. அவர் பெனியினும் கிடையாது, ரியானாட் பொங்கேயும் கிடையாது, பில் ஜான்சனும் கிடையாது. James says that draw near to me and I will draw near to you. நாம் அவரிடத்தில் நெருங்கும் பொழுது when we draw near to him, தெய்வம் நிச்சயமாக நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். God draws near to us. சோ ஆகையினால் அன்பானவர்களே, நமக்கு நல்ல கடவுள் இருக்கிறார், நம்ம அனைவருக்கும் நல்லவர் அவரே. We have a good God who is good to us. ஆனா நீங்களும் நானும் தீர்மானிக்கணும், கிட்ட நிக்க போறோமா தூரம் நிக்க போறோமா. But you and I have to decide whether we want to stand near him or far away from him. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். Another thing, இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, the second one, நம்முடைய வாழ்க்கையின் உன்னதமான நன்மையான காரியம் என்ன தெரியுமா? the best thing in our life is ஆண்டவருடைய நிரந்தரமாக வாழ்வது. We have an eternal life with God. நிரந்தரமாக நம்முடைய ஆத்துமா சுகம் அடைவது. A permanent healing for our soul. Healing for our soul. இப்ப சரீரத்தில் சுகம் பெறுகிறோம், நன்மையை பெறுகிறோம், பிரச்சனையில இருந்து தீர்வை பெறுகிறோம், இதெல்லாம் நல்லது. We have been healed in our body, we have solutions for our problems, that is good. ஆனா இந்த நன்மைகளோடு நம்முடைய வாழ்க்கை நின்றுவிடக் கூடாது. But this should our life should not stop short of this goodness. நம்முடைய வாழ்க்கை நித்திய காலம் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். Our life must be protected throughout eternity. ஆகையினால இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். It is when we accept Jesus Christ as our savior. ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் உனக்கு ஜெபத்தை பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட கடவுளை தான் நான் வேதாகமத்தில் வாசிக்கிறேன். We read in the Bible that even if you don't accept Jesus as your savior, he does good for you. பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம இத பார்க்கிறோம். நாகமான் ஒரு பொல்லாதவன் என்று. In the Old Testament we see in the life of Naaman that he is a bad guy. அவன் இஸ்ரவேலின் தேசத்தின் எதிரி. He is an enemy to the Israelites. ஆனால் வேதம் சொல்லுகிறது கடவுள் அவனுக்கும் சுகம் கொடுத்தார். But we see in the Bible that God healed him. நினிவே பட்டணத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்காதபடி சுகம் கொடுத்தார் என்று We see that God did not judge the city of Nineveh but delivered them. அப்போ அன்பானவர்களே, பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் பார்க்கிறோம் பொல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார் என்று. We see both in the Old and the New Testament that God shows grace and mercy even to the bad people. நம்ம பொல்லாதவர்களாகவே இருந்துருவோமா? So can we continue being bad? அப்போ கெட்டவனாகவே இருந்துருவோமா? Can we continue being terrible people? மறந்துவிடக் கூடாது அன்பானவர்களே, நாம் கடவுளினால் படைக்கப்பட்டவர்களாக வாழ முடியும், கடவுளின் பிள்ளைகளாகவும் வாழ முடியும். We should not forget that we have two options, either to live as people created by God or as children of God. பிள்ளைகள் தான் அவரோடு நித்திய காலம் வாழ்வார்கள். It is children who can live eternally with him. ஆகையினால் தான் அன்பானவர்களே, நன்மையை பெற்றுக்கொள்ளு, ஆனால் உன்னதமான நன்மையாக ரட்சிப்பை நீ என்ன செஞ்சிடக் கூடாது, விட்டுறக் கூடாது. That's why people of God, we must receive the goodness from God, but more than that we should not lose out from accepting him as our savior. சுகத்துக்காக ஜெபம் பண்ணு, பணத்துக்காக ஜெபம் பண்ணு, வேலைக்காக ஜெபம் பண்ணு, ஒரு பிரச்சனை போக வேண்டும் என்று ஜெபம் பண்ணு, இது எல்லாம் நல்லது, ஆண்டவர் செய்வார். Receive your healing, receive your solutions for your problems,
receive your financial blessing, everything God will do it for you. ஆனா இந்த இடத்தில் நின்று விட கூடாது. But it should not stop there. இதுக்கு மேலான ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. There is more than this that God wants to do. நம்முடைய ஆத்துமா சுகமடைய வேண்டும், நம்முடைய ஆத்துமா ரட்சிப்படைய He வேண்டும். wants our soul to be saved. நீ செத்து போன பிறகு உயிரோடு எழுப்பப்படலாம். கடவுள் உயிரோடு ஒருவேளை எழுப்புவார். When you, in case you die, God may raise you up from the dead. ஆனா திரும்ப செத்து தான் ஆகணும். But one day you surely have to die. பேரு நான் லாசரு உயிரோடி வந்தான், நித்திய காலமா உயிரோடி இருந்தான். கொஞ்ச நாளுக்கு பிறகு திரும்ப என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். Lazarus was raised from the dead, but he did not live forever. He died after some time. பூமியில் பெறுகிற நன்மை எல்லாம் அன்பானவர்களே தற்காலிகமானது. The goodness that we receive on this earth is temporary. பணம் பெறலாம், சுகம் பெறலாம், பிரச்சனைகள் தீரலாம். ஆனா திரும்ப ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? சாகதான் போகிறோம். The money that we earn, the goodness, the help we obtain, and everything is temporary. எல்லா பணமும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஒரு நாள் இல்லாம தான் விட்டுட்டு போணும். No matter how much God blesses you financially, one day you have to leave all this. ஆனால் ஆண்டவர் நித்திய காலமாக நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். But God wants to do good for us eternally. நீங்களும் நானும் நித்திய காலமாக அவரோடு கூட வாழ வேண்டும். You and I must live with Him eternally. And அதை தான் நாம் நோக்கமாக இருக்க வேண்டும். That should be our focus. இந்த தற்காலிக நன்மை ஓகே குட் நல்லது. This temporary goodness is good. ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் இதிலேயே இருந்திர கூடாது. But our objective should not be on this temporary blessings. இந்த உலகத்தின் சார்ந்த பிரகாரம் நான் கடவுள்கிட்ட என்ன கிடைக்கும் அதுக்கு தான் வருவாங்க சர்ச்சுக்கு. Some we come to God just to see what we can get from Him. எனக்கு பிரச்சனை போணும், எனக்கு சீக்கு நல்லா ஆகணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், கல்யாணம் வேணும், காடி வேணும், வீடு வேணும், அதுக்கு தான் வருவான். அதுக்கு மட்டும் தான் வருவான். We want all sorts of blessings from God and we come just for that. அதுக்கு மட்டும் வருகிறது தவறு. Just coming for the blessings is wrong. தேவன் அதுக்கு மேலாக அன்பானவர்களே நல்ல காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். God has more than that for us, more goodness than that. உலகத்தையே நீ ஆதாயம் பண்ணி உன்னுடைய ஆத்துமா அழிஞ்சு போனா என்ன புண்ணியம் என்று கேட்கிறார். Jesus asked, what does it profit a man if he wins the whole world but loses his own soul? நீங்களும் நானும் அன்பானவர்களே இந்த புறஜாதியின் நிலைமையில இருந்து ஆண்டவருக்கு கிட்ட நிக்கிற அப்போஸ்தலர்களை போல மாறும். People of God, you and I must Gentile and be like the apostles who was always with Jesus. நான் முடிக்க போகிறேன். 4 விதமான கூட்டங்கள் இயேசு பக்கத்துல வந்தாங்க. Four groups of people came near Jesus. தூரத்துல உள்ள புறஜாதிகள், the Gentiles who were far away, பொதுவாக இருக்கிற யூதர்கள், the Jews who were generally near far away, அப்பையும் இப்பையும் பின்பற்றுகிற சீஷர்கள், the disciples who were not so certain, எல்லாவற்றையும் விட்டு அவரிடத்தில் வந்த அப்போஸ்தலர்கள், the apostles who deserted everything and followed him. அவரிடத்தில் அவரை கேட்க வேண்டும் என்று வந்தாங்க, அவர் பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று வந்தாங்க. 18வது வசனம் 19வது வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல. Some came just to listen to his sermons. கேட்க வேண்டியும் பக்கத்துல இருந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது, தூரம் இருந்து கூட கேட்கலாம். Those who want to hear him can hear him from far away. சீக்கு சுகமாக வேண்டும் என்று வந்தாங்க. Some came for healing. சிலர் பிசாசுகள் ஓட வேண்டும் என்று வந்தாங்க. Some came for deliverance. இன்னும் ஒரு கூட்டத்துக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? அவரை தொடுகிற பாக்கியம் கிடைத்தது. There's one group who had the privilege of touching him. நீங்களும் நானும் அன்பானவர்களே அப்போஸ்தலர்களை போல இருக்க வேண்டும். You and I must be like the apostles. எப்பொழுதும் அவரை தொட்டுக் கொள்ளுகிற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். The privilege of always touching him. அவர் எல்லாத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கிறவராக இருக்கிறார். He is a God who gave himself for everybody. நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் என்று. But you and I have to choose what we want to do. இன்னைக்குள்ள பிரச்சனை மட்டும் தீர்ந்துச்சு, ஆண்டவர் பதில் கொடுத்தார், thank you Jesus, bye bye அப்படினு போயிடுவோமா? Is it that today the Lord answers our prayers and we say thank you and we just move on? அல்லது இயேசு எனக்கு வேணும், நித்திய காலம் அவரோடு வாழ போறேன் என்று சொல்லுவோம். Or are we going to respond that I want Jesus forever and I want to live with him? நான் ரவுபுக்கு முதல் படிச்சு முடிச்ச பிறகு பாஸ்டரா போறது ரவுபுக்கு இருக்கு. After I graduated from the seminary, the first church I went to for ministry is Raub. ஒரு சின்னோண்டு சபை, நான் நினைக்கிறேன் ஒரு 60-70 பேர் இருந்திருப்பாங்க. A church with a 60 or 70 people congregation. அப்ப அந்த சபையில ஒரு சின்னோண்டு வீட்டு பக்கத்துல ஒரு ஹால் இருக்கும், அதுல தான் சபை நடக்கும். 100 பேர் உட்காரலாம். There's a hall next to the house, that's where the service will be conducted. ஒரு பொம்பளை கூட்டிக்கிட்டு இருந்துச்சு. There's a lady who was sweeping the church. அப்ப அந்த பொம்பளை கதை சொல்லிச்சு,
அந்த பொம்பளை புதுசா தான் இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டுச்சான். The lady was sharing a story that she just newly accepted Jesus as a savior. இந்து குடும்பத்துல இருந்து, தீவிரமான இந்து குடும்பத்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு. She was from a very staunch Hindu family and she accepted Jesus Christ. என்ன நடந்துச்சுன்னா அந்த பொம்பளை சாவ போயிடுச்சு. She was almost dying. சாப்பிடவே முடியாது. She couldn't even eat. தண்ணி குடிக்க முடியாது. She cannot drink. கொஞ்சம் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குது. She was drinking little bit of water and just சாவ போயிடுச்சு. She was about to die. கொஞ்ச நாள்ல செத்துறோம்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. டாக்டர் முன்ன முடியாது, இது என்ன பிரச்சனைன்னே தெரியல, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. எழுப்பா பேப்பர் அளவுல அப்படியே படுத்து கிடக்குது பெட்ல. People say that she will die. Doctor said there's no hope in her. எனக்கு முன்னால இருந்த பாஸ்டர் ரெவரண்ட் டேனியல் கும்பாலா ராஜா. The pastor before me was Reverend Daniel. ஒரு நாள் அவரை கூப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு, பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணேன்னு. சின்ன ஊர் தானே, ரோப்ல எல்லாத்துக்கும் தெரியுமா. One day they called him to the house to pray. அவர் போய் ஜெபம் பண்ணி இருக்காரு. So he went and prayed for the lady. ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுத்துட்டார், பயப்படாத. God will heal you, don't. இயேசு உனக்கு கொடுப்பார். Jesus will heal you. யாராலையும் கொடுக்க முடியாத இயேசு உனக்கு கொடுப்பார். No, Jesus will give you what nobody can do for you. அந்த பொம்பளை கொஞ்சம் தெம்பா கொஞ்சம் எந்திரிச்சு படுக்கல எந்திரிச்சு உட்கார தங்கிருச்சு. Then she began to wake up and sit on the bed. கதையை சொல்லி இருக்கு, என்னால சாப்பிடவே முடியாது, ஒண்ணுமே இறங்காது. Then she shared that she cannot eat and nothing can like to be. உடனே சொன்னாராம், பண்டி இறைச்சி வாங்கிட்டு வா இப்ப அப்படின்னு. Then he told her that you buy pork. ஓடி போய் பண்டி இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க. So they went and bought pork. அந்த பொம்பளை சாப்பிட்டுச்சு. Then she ate pork. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது. After eating pork, she ஒண்ணுமே நடக்கல. strong. எந்திரிக்க சொன்னார், மெதுவா எந்திரிச்சு நில்லு. Then he asked her to stand up. முன்னால நின்று ஜெபம் பண்ணாராம், இயேசுவின் நாமத்தில் உனக்கு சுகம் வரணும் என்று பூரணமா. Prayed for her that in the name of Jesus be healed. பொத்துன்னு அங்கே விழுந்துச்சா ரூமுக்குள்ள. Then she was slain in the room. அன்னையில இருந்து உள்ள உடம்புல உள்ள எல்லா பேயும் போச்சு. Then from that day onwards all the demons in her body left. நான் பாக்கும்போது நல்லா செழிப்பாக வேகமா வந்து சர்ச்சில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. When I saw her, she was of good build and she was sweeping the church. சாட்சியை சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இப்படி சாவு போறது பாரா நின்னு இப்படி ஊழியம் செய்திருக்கு. So I was very encouraged by the testimony. ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க பாட்டி குடும்பம்லாம், மாமியார் குடும்பம்லாம் தீவிரமான இந்த இந்து பக்தர்கள். Her families, her in-laws were very staunch Hindus. கணவன் கிடையாது, மகன் மட்டும் தான் இருந்தான், ஒரு சின்ன பையன். She don't have a husband but she has a son. அந்த பாட்டி சொல்லுது, நான் செத்துட்டேனா எனக்கு கொல்லி வைக்கணும், நீ கிறிஸ்தவனா இருக்க முடியாது, வந்துருன்னு சொல்லிருச்சு இந்த பொம்பளைய. So the grandmother of this boy said that if I die you need to do the last rite, so you cannot be a Christian. இந்த உபத்திரவம் எந்த அளவுன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் அந்த பொம்பளை கிறிஸ்தவத்தை விட்டு திரும்ப போயிடுச்சு இந்துவா. I don't know how much she suffered, but I know that eventually she left Christianity and went back to Hinduism. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. Your life and my life should not be like that. ஆண்டவர் நல்லதை செய்கிறவர், நல்லவராய் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறார். God is a good God, he will do good for everybody. அதனால இந்த அரிசியை ரோட்ல பொறுக்கிட்டு ரட்சிப்பு இழந்துட கூடாது. We should not pick the grains from the road and forsake our salvation. உன்னதமான நல்ல காரியங்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். God wants to do eternal good things for us. தூரத்துல நிக்காத. Do not stand far away. எவ்வளவு கிட்ட நெருங்க முடியுமோ நெருங்கி. How close you can draw near to him, go near him, go. சாம் கமலேசன் என்று ஒரு பெரிய பிரசங்கியா இருந்தார். There was a preacher by the name of Sam Kamalesan. அவர் சொல்வாரு, டேய் என்னைக்குமே படுக்க ஓரத்துல படுக்காதடா. He always used to say that do not sleep at the side of the bed. ஏன்னா ராத்திரி நீ தூங்கின பிறகு நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாதுடா, உளுந்துருவடா. You do not know after you sleep what you will do, you may just fall. அதனால தூங்கிறதுக்கு முன்பு சுருண்டு உள்ளார தூங்குரு. When you sleep, go right deep inside. அப்பதான் நீ விழ மாட்ட. Then you will not fall down. அப்படின்னு சொல்லுவாரு. He will always say that. அதான் நல்ல அட்வைஸ். It's a good advice. கடவுள்கிட்ட இருக்கும்போது சைட்லயே நடந்துகிட்டு இருக்காத. When you are with God, don't always walk at the edges. ஒரு நாள் பொத்துன்னு விழுந்துருவ. And one day you may just fall down. அதனால சுருண்டு 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 கிட்ட போயிரு அவர்கிட்ட. Try to roll and just go near him. அப்ப விட மாட்ட. Then you will not fall. Safest place. பாதுகாப்பான இடம். That's the safest place. பக்கத்துல டக்குன்னு பிடிச்சுக்கணும். Just go and hold him. பக்கத்துல இருக்கிறாரு. அதனால you understand, ஆகையினால கிட்ட இருக்கிறவர்கள் தான் அவரை தொட வாய்ப்பு இருக்கிறது. Those who are close to him, near him, have the opportunity to touch him. So close to him. Let us stand. கண்களை அப்படியே மூடு. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி
ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாம் அன்பானவர்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது. அப்போஸ்தலர்கள் நாம். ஆகையினாலே அவர் பக்கத்தில் நிற்க பிரயாசப்படும், அவரை தொட வேண்டும் என்று பிரயாசப்படும். மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், கர்த்தர் ஏமாற்ற மாட்டார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், மறந்து விடாதீர்கள் அன்பானவர்களே. சமேரியா ஸ்திரீக்கு, ஒரே ஒரு ஸ்திரீக்கு நின்று அந்த சகோதரியிடம் சுவிசேஷத்தையும் ஜீவ தண்ணீரையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். He will stop for you. குருடனாக இருக்கிற பத்தேமியுவை கத்தும் பொழுது உடனே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. He will stop for you. He is not a preacher who is too busy. He is not a preacher who gets tired. The Lord will stop for you. உங்களுக்காக எனக்காக நிற்கிற ஆண்டவர். அருமையான வேளையிலே அன்பானவர்களே, ஒரு தீர்மானம் எடுப்போம். என் ஆண்டவரோடு நான் நெருங்க வேண்டும், என் தெய்வன் பக்கத்தில் நான் இருக்க வேண்டும். நன்மைகளை செய்கிறவர் நல்லது, ஆனால் நன்மைகளுக்காக மட்டுமே நான் வாழக்கூடாது. ஆண்டவரே, உம்மை தொட வேண்டும் என்று வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆராதனைக்கு பிறகு ஜெபம் வேண்டும் என்றவர்கள் முன்னால வாருங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம்.